அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபமினிசர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாயா சூப் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி வச்சுருக்கேங்க. ஒரு குக்கர் வச்சு குக்கர் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றுறேங்க. நான் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க. அதிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம போட்டுடலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு. இப்போ இது எண்ணெயில் போட்டாச்சுங்க. இப்போ இது நம்ம நல்லா தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் அளவாக சேர்த்திக்கிங்க, ஜாஸ்தி சேர்த்தாதீங்க. ஏன்னா ஆட்டுக்கால்லையே ஆல்ரெடி எண்ணெய் அதில் எண்ணெய் விடும். அதனால் நம்ம எண்ணெய் கம்மியாக போட்டால் போதும். இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது போட்டுடலாம். இப்போ சீரகத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே போடுறேங்க, பார்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். அடுத்தது மஞ்சத்தூள், அதுவும் 1/4 டீஸ்பூன். மிளகாய்த்தூள், அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஏற்கனவே நான் ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மேலே அந்த கருப்பாக வாட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கத்தியில் சுரண்டி க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் போட்டுடலாம். ஆட்டுக்கால் பாயா நம்ம இப்போ போட்டதுக்கப்புறமா பெப்பர் தூள் போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு கலக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ நான் சின்ன சின்ன தக்காளி ஒரு 2 தக்காளி நான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை கட் பண்ணி அதில் போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க. இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து நம்ம உடம்புக்கு. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை ஆட்டுக்கால் பாயா சூப் வச்சு குடிங்க. இப்போ இதை கலந்து விட்டுறலாங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் நான் பொடியாக வெட்டி போட்டிருக்கேங்க ஃப்ளேவருக்காக. நீங்களும் கொத்தமல்லி, புதினா 2 கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டுக்குங்க. விட்டு நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். நம்ம ஆட்டுக்கால் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. குழந்தைங்க, பெரியவங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குது வீடியோன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.